லட்சுமிபதி வேலூர். இன்றைக்கு மிக புண்ணியமான மாசி மகம். உங்களுக்கு மாசி மகம் என்றால் மகாமக குளத்திலே கும்பகோணத்திலே புனித நீராடுவதும், அங்கே குளக்கரையை சுற்றி இருக்கிற 16 சிவாலயங்களுடைய சிறப்பு பூஜைகள், கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கின்ற 12 சிவாலயங்களிலிருந்து சுவாமி புறப்பாடு செய்து இந்த குளங்களில் இந்த மகாமக குளத்திலே திருமஞ்சனம் காண்பது இன்றைக்கு ரொம்ப விசேஷம். கங்கை, யமுனா, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா போன்ற பல நூற்றுக்கணக்கான ஆறுகள் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த மகாமக குளத்திலே மாசி மகமாகி இன்று வந்து நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தான் இந்த மகம் நட்சத்திரம் பௌர்ணமியோடு கூடி வருகிற இந்த மக நட்சத்திரம் இந்த மாசி மாதத்தில் வருவதால் மாசி மகம். மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. ஏன் என்று தெரியுங்களா? மாசி மகத்தில்தான் தாட்சாயினியாக தட்சன் மகளாக பார்வதி தேவி உமையம்பிகை அவதரித்த நாள் இந்த மாசி மக நட்சத்திரம். அதனால்தான் உலகத்தை ஆளக்கூடிய மகாசக்தி படைத்த அம்பிகையை அவதரித்த இந்த நாளில் நாம் பிறந்திருந்தால் நம் ஜெகத்தை ஆளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை பழக்கம் வந்திருக்கலாம், இல்லை வந்திருக்கிறது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த மாசி மகத்திலே தான் பூமாதேவியை பூமிக்குள்ளே கடலுக்குள்ளே எடுத்து ஒழித்து வைத்திருந்த அந்த இரண்யாட்சனை அழித்து வராக சுவாமியாக அவதாரம் எடுத்து பெருமாள் பூமாதேவியை பூமிக்கு மேலே கடலுக்கிலிருந்து பூமிக்கு மேலே கொண்டு வந்த நாள் இந்த நாள். அது மட்டும் இல்லை, இந்த இதில் தான் வர்ணனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை சிவபெருமான் இந்த மகாமக குளத்திலே அல்லது நீ ஒரு நீரோடையிலே இல்லது கடலிலே இல்லது ஒரு ஆற்றிலே புனித நீராடுகிற போது உனக்கு இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி வைக்கிறேன் என்று இறைவன் அருள்பாலிக்க இந்த நாளிலே அவருக்கும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதாக ஒரு வரலாறு. அதே மாதிரி தான் இந்த ஜகத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்த இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பாக்கியசாலிகள். ஆக இன்றைக்கு கும்பகோணத்திலே மிக சிறப்பான தீர்த்தவாரி. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க நம்ம எங்கேயாவது புனித நீராட வேண்டும். ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ அல்லது தீர்த்தக்கரையிலோ அல்லது குளங்களிலோ தெய்வாம்சம் பொருந்திய சாநித்தியம் மிகுந்த திருக்குளங்கள் அங்கே நாம் நீராடுவது மிக முக்கியம். அதற்கு காரணம் என்னென்றால் அந்த கும்பகோண ராசியும் திரிகோண ராசியான சிம்மமும் இணைகிற நாள் இந்த மக நட்சத்திரம். அப்படி கும்பகோணத்துக்கு ஏன் மக நட்சத்திரத்துக்கு இங்கே ஒரு பெருமை என்றால் கும்பம் ப்ளஸ் கோணம், அதனால் கும்பகோணம் ஆச்சு. அதனால் திரிகோண நட்சத்திரமாகிய சிம்மமும் கும்பராசியும் இணைந்து இந்த நாளிலே அருளாட்சி புரிவதால் இந்த கும்பகோணத்துக்கு ஸ்பெஷல் மரியாதையும் அந்தஸ்தும் கிடைத்திருக்கிறது. உலகம் மட்டுமல்ல, வெளி உலகிலிருந்து கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று கும்பகோணம் வந்து கோயில் நகரான கும்பகோணத்திலே இந்த மகாமக குளத்திலே புனித நீராடுவது மிக முக்கியமான உற்சவம் இந்த மகாமகம் திருவிழா. அதுதான் சைவம், வைணவம், முருக பக்தர்கள், அம்பாளுக்கு ஆக அனைவருக்குமான திருவிழாக்கள் நடைபெறுகிற இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். நேரம் கிடைத்தால் இன்றைக்கு புனித நீராடுவது மிக புண்ணியம். மகத்தில் பிறந்தவர்கள் புண்ணியசாலிகள். நன்றி, வணக்கம்.